ஓம் நம சிவாய. கும்பராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கடந்த ஒரு வருஷமா நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்ல. என்ன சம்பாதிச்சாலும் கையில நிக்கலையா? குடும்பத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மன அழுத்தமா? உங்க பேச்சாலேயே சில உறவுகள் எட்டி போயிருக்கா? யார்கிட்டயும் சொல்ல முடியாம உங்களுக்குள்ளேயே ஒரு பாரத்தை சுமந்துட்டு இருக்கீங்களே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க ராசிக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற பாத சனிதான். ஆனா கவலைப்படாதீங்க. வர்ற பங்குனி மாதம் மார்ச் 15ல இருந்து ஏப்ரல் 14 வரை உங்க வாழ்க்கையில ஒரு புதிய விடியல தரப்போகுது. கும்பம்னாலே அது ஒரு காற்று தத்துவ ராசி. சனி பகவான அதிபதியாக கொண்ட நீங்க எதையும் ஆழமா யோசிக்கிறவங்க. ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்ட உங்களுக்கு உணர்ச்சிகளை வெளியில காட்ட தெரியாது. அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரங்கள்ல பிறந்த நீங்க சமூகத்துல பெரிய பொறுப்புகள்ல இருப்பீங்க. ஆனா இப்போ 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால குடும்ப அமைதி குறைஞ்சிருக்கலாம், சேமிப்பு கரைஞ்சிருக்கலாம். நல்ல செய்தி என்னன்னா, இந்த பங்குனி மாசத்துல சனி பகவான் அஸ்தமனம் ஆகுறாரு. இதனால சனியோட தாக்கம் குறைஞ்சு உங்களுக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப் கிடைக்க போகுது. இது அடுத்த வருஷம் முடிய போற 7.5 சனிக்கு ஒரு முன்னோட்டம், ட்ரெய்லர் மாதிரி இருக்க போகுது. இப்போ பங்குனியில கிரகங்கள் எப்படி இருக்கு? உங்க ராசியிலேயே ராகு, செவ்வாய், புதன் 3 பேரும் ஒன்னா இருக்காங்க. இதனால உங்களுக்குள்ள ஒரு வேகம், பிடிவாதம், தைரியம் எல்லாம் அதிகமா இருக்கும். ஆனா பயப்பட தேவையில்லை. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களை காக்க போறாரு. குருவோட 9ஆம் பார்வை உங்க ராசி மேல விழுது. இதனால ராகுவோட பிடியில இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். வருமானம் உயரும். வெளிநாடு செல்லும் யோகம் கூடி வரும். தந்தையோட உடல்நிலை சீராகும். குரு பார்க்க கோடி நன்மைங்கிற பழமொழி கும்பராசிக்கு இந்த பங்குனில தான் நிஜமாக போகுது. தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை மார்ச் 26க்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. அதுவரை இருந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ் குறையும். உங்க மேலதிகாரிகள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. கடந்த ஒரு வருஷமா உங்களை கண்டுக்காதவங்க கூட இப்போ உங்களை தேடி வருவாங்க. 2ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுறதால சம்பள உயர்வு இல்லைன்னா போனஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு சின்ன அட்வைஸ், செலவு பண்றதுக்கு முன்னாடி சேமிக்க பழகுங்க. சுப செலவுகள் இல்லைன்னா டூர் போறது, ஷாப்பிங் பண்றது, இந்த மாதிரி செலவுகள் வரலாம். அதை தவிர்க்க முடியாது. காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில 7ல கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். ஆனா மார்ச் 26க்கு அப்புறம் சுக்கிரன் பெயர்ச்சி ஆகுறதால கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகமாகும். பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட இருந்த மனக்கசப்பு நீங்கும். ஆன்மீக பயணங்கள் போக அதிக வாய்ப்பு இருக்கு. கும்பராசிக்காரர்களே, கடந்த காலம் உங்களுக்கு ஒரு பாடமா இருந்திருக்கலாம். ஆனா இந்த பங்குனி மாதம் உங்க வாழ்க்கையில வீச போற ஒரு தென்றல் காற்று. சனி பலவீனம் அடைகிறதும் குருவோட பாதுகாப்பு கிடைக்கிறதும் உங்களுக்கு ஒரு பெரிய பலம். ஏப்ரல் மாசம் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தரும். இது வெறும் மாற்றம் அல்ல, ஒரு புதிய தொடக்கம். கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். இவருக்குரிய தெய்வமான ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகள்ல வணங்குறது சிறந்தது. சனிக்கிழமைகள்ல எள்ளு எண்ணெய் தீபம் ஏத்தி மனதார பிரார்த்தனை செய்யுங்க. ஆஞ்சநேயரோட பலம் உங்க செயல்கள்ல பிரதிபலிக்கும். தடைகள் தவிடுபடியாகும். இந்த பலன்கள் உங்களுக்கு பொருத்தமா இருந்தா மறக்காம கமெண்ட்ல கும்பம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த ராசி பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.